அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருங்காலத்தில் நீங்களும் ஒரு நேர்மையான அரசு அதிகாரியாக ஆவதற்கு நம்மளுடைய அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொண்டு நம் 250 டேஸ் சேலஞ்ச் என்ற ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எதற்காக அப்படி என்று பார்த்தீர்கள், வீட்டில் வேலை சுமைகள் அதிகமாக இருந்தவர்கள், இல்லை வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள், அவர்களும் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்துடன் காரணமாக நம்ம தினமும் ஒரு அரை மணி நேரம் பயனுள்ளதாக மாற்றினால் எப்படி நம் வெற்றினை இலவாக அடைய முடியும் அப்படி என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க மட்டும்தானே, நம்ம வேலைக்கு போயிட்டு படிக்குமே, நம்மளாலையும் வெற்றியே இந்த அரசு வேலை என்பது கிடைக்குமா? அரசு வேலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற மிகப்பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவாக போகாமல் அதை நினைவாக மாற்ற வேண்டும் என்று, நிஜமாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே நாம் தினமும் ஒரு அரை மணி நேரத்தை பயனுள்ளதாக அதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி என்பது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைத்திடும். அதனால் தயவு கூர்ந்து அனைவரும் இந்த ஒரு அரை மணி நேரத்தை, பொன்னான நேரத்தை ஒதுக்குங்கள். கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு தேவையான வினாக்கள் இடம்பெறும். ரைட், நம்ம இப்போ எப்பவும் போல் நம்ம போகலாம். தமிழ்லேருந்து தான் நம்ம எப்பவுமே பார்ப்போம். இப்பவும் நம்ம தமிழ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினைச்சொற்களில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, தேர்வு செய்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உறவே உறவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சார் இதுக்கு வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நெடில் ரா, இது குறில் ரா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் மெல்லினம் அப்படின்றது நம்ம இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த எழுத்துக்கள் எதை சார்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைங்கோலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகேங்களா? அந்த மைங்கோலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் இருக்குது. மைங்கோலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 8. ரைட், ஓகேவா? அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயக்க வந்துட்டா என்ன பண்ணுவான், கீழே விழும்போது 8 விழுற மாதிரியே விழுவான். காலை ஒரு ஆள் பிடிச்சிருப்போம், கை ஒரு ஆள். அப்போ மைங்கோலி எழுத்துக்கள் என்பது 8. அந்த 8 எழுத்துக்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாமா? நா 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 லா லா லா. இந்த 8 எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைங்கோலி எழுத்துக்கள். ஓகேவா? உறவினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர் அப்படின்வாங்க. ஓகேவா? இந்த இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை உடையவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? மன வலிமை உடையவர்கள். இதுமாரி வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வரும். கண்டிப்பாக மைங்கோலி எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதையும் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். மைங்கோலி எழுத்துக்கள் தெரிஞ்சு வச்சுங்க. பொதுவாக மைங்கோலி எழுத்துக்கள் எத்தனை? 8. ரைட், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால், இது ரெண்டுத்துக்கும் நானே இங்கே ஆன்சர் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதுக்கும் ஏதாச்சும் வேறுபாடு எழுத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகேங்களா? அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கம் அப்படின்பது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ ரங்கநாதர் கோவில் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ரங்கம் இங்கே என்னங்குது ரங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுல. அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்னது 3. அடுத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் திருச்சிற்றம்பலம். இந்த அங்கே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரத்தில் நடராஜ பெருமாளை சொல்லுவாங்க. ரைட், ஓகே? அப்போ 2க்கு சிதம்பரம். அடுத்து என்ன திருமறைக்காடு அப்படி என்பது பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் அப்படி என்பது நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருமுது குன்றம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க முதுகு அப்படி இருக்குதுன்னா அது எப்படி இருப்போம், நல்லா விரிச்சு இப்படி காமிப்பாங்கள்ல. இந்த ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களுடைய முதுகு இப்படி விரிச்சு காமிப்பாங்களே அப்படின்னு நம்ம வச்சுங்க. விரிச்சுன்னா விருதாச்சலம். ரைட், ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பாலிட்டிலேருந்து நம்மளுக்கு எப்பவுமே கொஷின் கண்டினியூவாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அரசியலமைப்பை பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே என்ன சார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்வருற்றுள் எவை சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விதி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரத்து 338. ஓகேவா? அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா
எஸ்சி எஸ்டியை பற்றி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 337 337 இருக்குங்களே, 337 எதை பற்றி சொல்லுது பார்த்தீங்கன்னா எஸ்டியை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இது வந்து 338A. அதே வந்து பார்த்தீங்கன்னா 338 இது எதை சார் சொல்லுது? எஸ்சியை பற்றி சொல்லுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விதி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 338B. அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது எது? அது வந்து பிசியை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39. ஓகேவா? 339 என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி உடைய அவங்களுடைய நிர்வாகத்தை பற்றி. ஓகேவா? எஸ்டி உடைய அவங்களுடைய நிர்வாக ஆளுமை திறமையை பற்றி நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு அடுத்தது விதி 340 என்ன சார் சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு உடைய அவங்களுடைய பிற்படுத்தப்பட்டவர்களுடைய விதியை பற்றி நம்மளுக்கு சொல்லக்கூடியது. அப்போ இதில் எது இதில் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா விதி 2, 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியானதாக இருக்கும். ஆப்ஷன் டி இருக்கு பாருங்கள். அடுத்தது இங்கே என்ன சொல்லிடுறோம்? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கவுன்சிலிங். ஓகேவா? செயலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே தெரியும். அது எப்போவுமே ஜிஎஸ்டி எல்லாமே எங்கே சார் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லிக்கு தான் நம்மளுக்கு போதும். ஓகேவா? இந்த புதுடெல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமையில் இருக்குது பார்த்தீங்கன்னா மத்திய நிதித்துறை அமைச்சர் அவருடைய கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது செயல்படும். இது ஆர்டிகல் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 279A ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் யாரு கீழே செயல்படும் அப்படின்றது சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா 279A தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய நிதித்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான தலைவர். இப்போது தற்காலத்தில் யார் நிதித்துறை அமைச்சர் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களை பற்றி கண்டிப்பாக என்னது நம்மளுக்கு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த பெண்களை பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்களை பற்றிக்கானது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்பட ஒரு விஷயங்கள். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பற்றி நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக 2லேருந்து 3 வினாக்கள் வரும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு இருக்காங்க. ரைட்? ஓகேவா? முதல்ல நம்ம தேர்தல் நடக்குதுங்களா, அந்த தேர்தலுக்கு முதல் பெண் ஆண்களில் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இருப்பாங்க. அதுலேயும் ஃபஸ்ட் இருப்பாங்க. ஆண்களை கேட்கறதோட பெண்களை பற்றி நிறைய கேட்பாங்க. அப்போ முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாதேவ். ஓகேவா? விஎஸ் ராமா தேவி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இப்போ ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வெற்றி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னது ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ தோத்துட்டாங்கன்னா சொல்லுங்க நாமும் போட்டுக்கிட்டியாப்பா, என்னப்பா ஃபஸ்ட்டு முறை நின்று இப்படி நாம போட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. அப்போ முதல்ல தேர்தலில் நிற்கும் போது என்னாவது நாமும் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லாங்க. இவங்க என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா பி அப்படின்றவங்க யார் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய முதல் நீதிபதியாக நம்மளுக்கு யார் இவங்க இருந்திருப்பாங்க. ரைட்? ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க என்னவா இருந்திருப்பாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க இவங்க. இவங்க மீரா குமாரின்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்சபாவுடைய முதல் பெண் தலைமையை வகுத்திருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டானது. இவங்க யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்குங்களே, சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைவராக இவங்க இருந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரி.
அடுத்தது நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கனச்சதுரத்தின் கன அளவு 1728 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது த வேல்யூ ஆஃப் த கியூப் அப்படின்னு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3Dலேருந்து வந்திருக்கு. 3Dயில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கியூபுடைய வேல்யூ அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பக்கத்துடைய லென்த்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த ஒரு சைடுடைய லென்த்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். இப்போ கனச்சதுரம் அப்படின்னு கியூப் இருக்குல்ல, கியூபுக்கான வால்யூம் அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்கன்னா ஏ கியூப் அப்படின்வாங்க. ரைட், ஓகே. எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய டயக்ராம் இந்த இதில் தான் இருக்கும். ரைட், ஓகேங்களா. இதுக்கான ஃபார்முலா இது ஏ ஏ ஏ கியூப் அப்படின்னாவே நம்மளுக்கு 6 பக்கங்கள் வந்துடும். ரைட், ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி இதோடைய கியூபுடைய வால்யூம் அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28 ஏ கியூப். அப்போ என்ன சார், நம்மளுக்கு ஏ உடைய ஒரு பக்கம் மட்டும் தான் வேணும். அப்போ இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தோன்னா வரும் ரூட் கியூபாக மாறிடுங்களா, 728. அப்போ இது எந்த நம்பருடைய ரூட் கியூப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 உடையது. ரைட், ஓகே. அப்போ கண்டிப்பாக கியூப் வேல்யூ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 20 வரைக்கும்னாச்சும் நம்ம படிக்கணும். ஓகேவா, அப்படி படித்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் கியூப் வேல்யூ படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஏன்னா நம்மளுக்கு இந்த 3Dயை பொறுத்த வரைக்கும் கியூப் வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க. மேக்ஸில் லாஸ்ட் ஒரு கொஷின், மேக்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரேஷியோ நம்ம பார்த்துருப்போம். ரேஷியோக்கு சில டெஃபினேஷன்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ரேஷியோ அப்படின்னாவே 4 ரூல் இருக்கும் அப்படின்றலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி முதலீடு செய்த பணத்தில், ஓகேவா, அவங்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:5 இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்களின் முறையே 8 மாதத்துக்கும் 6 மாதத்துக்கும் முதலீடு செய்கின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் எந்த விகிதத்தில் இருக்கும், அவங்களுடைய இன்கம், ஓகேவா, அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேஷியோவில் அவங்க என்ன பண்ணுறாங்க முதலீடு செய்கிறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா A:B அவங்களுடைய ரேஷியோ அப்படின்னும் போது என்னது 3:5 இப்படி இருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன சார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்ற ஒரு 8 மாதம், பின்ற ஒரு 6 மாதம் பண்ணுறார். இப்படி பண்ணாங்கன்னா அடுத்தது அவங்களுடைய முதலீடுடைய லாபம் ப்ராஃபிட் இருக்குங்களே, அந்த ப்ராஃபிட் எவ்வளோ ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், வேலை முடிஞ்சு போச்சு. மல்டிப்ளை பண்ண எதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோங்க, 30ங்களா? ரைட், ஓகே. அடித்தா என்ன வருங்க, 12 15 அடித்தா 4 5 3 டேபிள் அடிக்கலாங்களா, 4 3s are 12 5 3s are 15. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது, 4:5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ரைட், ஓகேங்களா. அப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுமாரி ரேஷியோ கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்க இந்த மாதத்தில் இவ்வளோ, இந்த மாதத்தில் இவ்வளோ இங்கே சேமிக்கிறார் முதலீடு செய்யும்போது அவருடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அவங்க கொடுக்கக்கூடிய ரேஷியோ அடுத்து அவங்களும் ரேஷியோவில் தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய இவர் எத்தனை மாதத்தில் பண்ணுறாரு, இவர் எத்தனை மாதத்தில் பண்ணுறாரு, அது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரைட், ஓகேங்களா. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ எப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதுவும் போட்டு பார்த்துட்டு இதில் என்ன ஆன்சர் வரணுன்றதை இதை பற்றி சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.